ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரன்சீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோட சேனலில் ஒரு ஜவ்வரிசி குச்சி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம ஜவ்வரிசி வச்சு ஒரு முறுமுறுன்னு அதே சமயத்தில் உள்ள ரொம்ப சாஃப்டான ஒரு பணியாரம் செஞ்சோம். அதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த வாரம் நம்ம அதே ஜவ்வரிசியை வச்சு நம்ம ஒரு ஈஸியான ஒரு குச்சி முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்ப்போம். வழக்கமான முறுக்கு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அரிசியெல்லாம் களைஞ்சி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு கடலைப்பருப்பு பயத்தம் பருப்புலாம் வறுத்து அரைச்சி எல்லாம் செஞ்சுருப்போம். பட் இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு சிம்பிளான முறுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 விதமான ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி, 1 கப் அரிசி மாவு, உப்பு, மிளகாய் பொடி, பெருங்காயம். ரொம்ப சிம்பிளுங்க இதை செய்கிறது. ஸோ இப்போ ஜவ்வரிசியை வழக்கம் போல் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து 2 விதமான ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மாவு ஜவ்வரிசி மட்டும் கிடைச்சா மாவு மட்டும் எடுத்துக்கோங்க, நைலான் ஜவ்வரிசி மட்டும் கிடைச்சாலும் அது மட்டும் எடுத்துக்கோங்க. பட் 2ம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒன்று வேறு விதமான கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் நான் 2ம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு எண்ணெய் கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் காய்ச்சிக்கிறேன். ஏன்னா முறுக்கு மாவு கலக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிறோம். உங்களுக்கு வேணால் வெண்ணெய் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஊற வச்ச ஜவ்வரிசி 2த்தையும் கலந்துக்கலாம். நம்ம வந்து அதில் கொஞ்சம் தண்ணி மீதி இருந்தாலும் அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா முறுக்கு மாவு நம்ம தண்ணி கலக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஜவ்வரிசியும் போட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம், உப்பு அண்ட் மிளகாய் பொடி இது 2ம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மிளகாய் பொடி யூஸ்வலாக போட மாட்டேன் முறுக்குக்கு. நான் அதனால் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா தவிர்த்துடலாம். ஸோ இது மேலே இந்த காய்ச்சின எண்ணெயை விட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா வெண்ணெய் போட்டு கூட கலந்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காய்ச்சின எண்ணெயை விட்டு இந்த மாவை நல்லா கலந்துக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் அளவு பார்த்து விட்டணும். தண்ணி தெளித்து தான் கலக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஜவ்வரிசி ஊறி இருக்குது, அதுலேயே நிறைய ஈரப்பதம் இருக்கும். அதனால் மாவு ரொம்ப குழப்பலன்னு ஆகிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப இழுத்துரும். அதனால் தண்ணி தெளித்து கெட்டிமான மாவாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி புழுதியாக இருக்கிறது நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா அந்த ஜவ்வரிசியில் இருக்க ஈரம்லாம் வந்து உங்களுக்கு மாவு இந்த மாதிரி நம்மள கெட்டியாக நல்லா ஊறின ஜவ்வரிசி மேலே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஈஸியான ஒரு குச்சி முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு டவாவில் எண்ணெய் காய வச்சோம்னா இந்த முறுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்கள் மாவு. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ இந்த டவாவில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். காஞ்ச நம்ம முறுக்கு எடுத்து புழிய வேண்டியதான். ஸோ நான் வந்து ஸ்டார் இருக்க அந்த முறுக்கு அச்சு குழலில் நான் மாவு போட்டு இப்போ புழிய போகிறேன். இது புழியது ரொம்ப ஈஸிங்க. நம்மளுக்கு ஷேப் சைஸில் எதுவுமே கிடையாது. அப்படி நீட்டாக குச்சியாக புழிஞ்சு விட வேண்டியதான். உதிர்ந்து தான் வரும். இது ஏன்னா ஜவ்வரிசி போட்டுறதுனால உதிர்ந்து தான் வரும். ஸோ இது வந்து பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு. இது நம்மளுக்கு முறுக்கு ஷேப் வரலை அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இது முறுக்கு ஷேப், இது பேரே குச்சி முறுக்கு தான். அதனால் உங்களுக்கு இது குச்சியாக தான் இருக்கும். உங்களுக்கு முறுக்காக வளைஞ்செல்லாம் வராது. அதனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமான முறுக்கோட ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும், சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே நிமிஷத்தில் இது வந்து செவந்து போயிடும். ஸோ நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து உதிர்ந்து தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ், ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ஒரு காஃபி ஆர் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வழக்கமாக முறுக்குக்கு நிறைய கஷ்டப்படுற நேரத்துக்கு இது இன்ஸ்டண்ட்டாக யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஜவ்வரிசி ஊற இருந்ததுன்னா நீங்கள் உடனே செஞ்சிடலாம். சப்போஸ் ஜவ்வரிசியும் ஊற வைக்க முடியலனா கூட நீங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா ஜவ்வரிசியை ஒரு 20 மினிட்ஸில் ஊறிடும். அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கையும் செஞ்சிடலாம். ஸோ இந்த ஜவ்வரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா செவந்து வந்திருக்கு. ஸோ இதை எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு குச்சா வேணாம், பெரிய முறுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தூரமாக புழியாமல் பக்கத்தில் கிட்டே சின்ன சர்க்கிளாக வச்சு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா எல்லா முறுக்கும் ஒன்று மேலே ஒன்று பட்டு ஒரு பெரிய முறுக்காக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தமான ஒரு பெரிய முறுக்காக வரும். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வேணும்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயே எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுவும் அப்படியே மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உதிர்த்திங்கன்னா உடைச்சிங்கன்னா உதிர்ந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மொத்தமாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை இதை குச்சாகவும் செய்யலாம். இது பேரே குச்சி முறுக்கு தான். அதனால் இது ஷேப்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரேண்டமாக செய்கிறது தான் இந்த குச்சி முறுக்கு. ஸோ இந்த குச்சி முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், அந்த முத்தாக அந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஒரு டிஷ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவோட சந்திக்கலாம்.